எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு இத்தன நாள் வந்துட்டோம். இப்பவும் நீங்க விட்டுட்டீங்கன்னா, தமிழ்நாட்ட யாருனாலயும் காப்பாத்த முடியாது. காப்பாத்திக்கங்க. அண்டு இன்னொன்னு, விஜய்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா, நமக்கு ஒரு இத்துணூண்டு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே, இத்துணூண்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே எத்தன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு நமக்கே தெரியும். நம்மளே டெய்லி பல பாலிடிக்ஸ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். விஜய் இத்தனை வருஷமா அவ்வளோ பெரிய சினி இண்டஸ்ட்ரி, அவ்வளோ பெரிய காசு பொரள்ற இடம், அவ்வளோ மீடியா இருந்து பொரளி பேசுகிற இடத்துல இருந்து சமாளிச்சு, அதுவே ஒரு பாலிடிக்ஸ் தான். ஸோ அந்த பாலிடிக்ஸே சமாளிச்சுட்டு வந்தவருக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ்க்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னுலாம் பேசுகிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. நீங்கள் விஜய் விட்டுட்டு மற்ற கட்சிக்கெலாம் போட்டிங்கன்னா பிஜேபி ஈஸியாக உள்ளே வந்துடும். அப்புறம் பில்கேட்ஸ் வந்து யார் வேணாலும் எந்த தடுப்பூசி வச்சு லேப் மாதிரி தமிழ்நாட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி வேக்சினேஷன் போடணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதும்பாங்க. அப்புறம் நீங்கள் எல்லோரும் போய் ஊசி போடுவீங்க, அதை வச்சு பில்கேட்ஸ் டெஸ்ட் பண்ணணுமா பண்ணிக்கோ, நம்ம ஃபார்மரோட சாயிலில் இந்த மருந்தை போட்டு டெஸ்ட் பண்ணணுமா பண்ணிக்கோ, எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகேவா? என்ன மாற்றம் வேணாலும் வரும். நம்ம தமிழ்நாடே வந்து வேறு மாதிரி எல்லாம் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதோட ஆழத்தை வந்து ரொம்ப யோசித்து பார்த்தா மட்டும்தான் அதோட ஆபத்து உங்களுக்கு புரியும். சாதாரண விஷயம் கிடையாது தமிழ்நாட்டை கைப்பற்றுறதுங்கிறது. அதை அவங்க சக்ஸஸ் ஆக்கிட்டாங்கன்னா நம்ம முடிஞ்சோம். வேறு மாதிரி ஆயிரும். இந்தியாவோட பார்டர் மறந்துடாதீங்க. விஜய் விட்டா அது நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதும் வந்து விசில் சின்னத்துக்கு போட்டிங்கன்னா நம்ம ஃப்யூச்சரும் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருக்கும். வெளியில் போயிட்டு உயிரோடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி வெளியில் போனது தான். உயிரோடு வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. உயிரோடையும் வரலாம், உயிர் இல்லாமையும் வரலாம். காலையில் குழந்த வந்து நல்லபடியாக போகலாம், ரிட்டன் வரையில் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டும் வரலாம், இறந்தும் வரலாம். பையன் நல்லபடியாக காலேஜுக்கு போவான், காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரையில் கஞ்சா போட்டுட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டும் வரலாம். இல்லை நல்லபடியாக படிச்சுட்டு அடுத்த வேலையை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இல்லை எப்படி வேணால் குட்டிச்சுவராக போகலாம் பையன் அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களை வச்சுட்ருக்காங்க, பொண்ணுங்களை வச்சுட்ருக்கவங்களுக்கு தெரியும். வீட்டில் எல்லாம் எப்படி பக்குன்னு உட்காண்ட்ருக்குறோன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலில்